ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து தியானம் செய்தால் அந்த பலனானது உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அங்க எதிர்பார்ப்புன்னு வந்துருச்சு. தியானத்துல எதிர்பார்ப்பே கூடாது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம ஆன்மீகத்துல கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மெடிடேஷன் பண்றேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். நான் காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் பண்ணுறேன். மெடிடேஷன்னா எனக்கு உயிர். ஆனால் எனக்கு மெடிடேஷனில் மனம் கொஞ்சம் எனக்கு எந்த கோஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்குது. எப்படியாவது நான் நல்ல தியானத்தில் முன்னேறணும், ஏதாவது ஒரு மார்க்கம் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கேள்வி நிறைய அந்த மாதிரிலாம் ஐயங்கள் இருக்குது நம்மகிட்ட. நம்ம கடுமையாக முயற்சி செய்து தியானத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு பலனும் பெற முடியாது. நீங்கள் தீவிரமாக எந்த எதிர்பார்ப்புமின்றி பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும். ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து தியானம் செய்தால் அந்த பலனானது உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அங்கே எதிர்பார்ப்புன்னு வந்துருச்சு. தியானத்துல எதிர்பார்ப்பே கூடாது. நீ எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது தள்ளி போயிட்டே இருக்கும். எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மனம் வேலை செய்ய தொடங்கும். இங்க எதிர்பார்க்கவே கூடாது. தியானத்தை பொறுத்தளவுல நீங்க எந்த எதிர்பார்ப்புமின்றி அமைதியாக அமரணும். தியானத்துல போய் நான் நல்லா எனக்கு பலன் நிறைய வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு நோய் போகணும்னு சொல்லி மெடிடேஷன் யோகாலாம் பண்ணுவாங்க. மெடிடேஷன் யோகா பண்ணா நோய் போயிடும், அது உண்மைதான். ஆனால் நோய் போகணும்னு நினைச்சு பண்ணீங்கன்னா நீங்கள் அதுல உங்களுடைய ஏதோ எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. உங்க மனம் ரொம்ப அவேரா இருக்கும், ரொம்ப வைப்ரேட்டா இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அமைதி அலை உருவாகாது. அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம உட்காந்து தியானம் பண்ணணும். நம்ம மனசை நம்ம விட்டுட்டா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். மனதை விடுவது அப்படி நம்மளாம் நினைச்சுலாம் விட்டுற முடியாது. அதுவா பார்த்து நம்மளை விட்டாதான் உண்டு. புத்தர் பெருமான் ஞானம் பெற்ற பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. ஆனந்தர் கூடயே தான் இருக்கிறார். ஆனந்தர் என்பவர் புத்தரினுடைய மைத்துனர். ஆனந்தருடைய பெரிய நினைவாற்றல் கருணையினால் தான் நமக்கு இந்த திரிபீடகம் போன்ற புத்தருடைய பல போதனைகள் நமக்கு கிடைச்சது. ஆனந்தர் ஒரு புத்தர்கிட்ட வேற யாரையும் நெருங்க விட மாட்டார். அணுக்க தொண்டர். புத்தருக்கு தேவையான பணிவிடைகள், சேவைகள் எல்லாமே வாழ்நாள் முழுவதும் செய்தவர் ஆனந்தர். அப்போ புத்தர் தன்னுடைய நிப்பானத்தை உணர்கிறார். தன்னுடைய உடலை விடுதலை குறித்த பல இடங்கள்ல புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனந்தர்கிட்ட கேட்கிறார். 3 முறை கேட்கிறார். ஆனந்தா, நான் இருக்க மாட்டேன், உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கிறார். அவன் ஒன்றும் கேட்கல. 2வது தடவை கேட்கிறார். 3வது தடவை கேட்கிறார். 3வது தடவை கேட்டுட்டு ஒன்று சொல்லணும்னா புத்தர் பரிபூர்ண நிப்பானம் அடைகிறார். வைகாசி பௌர்ணமி என்று புத்தர் தன்னுடைய பூத உடலை நீக்கி ஒளி உடலான பிரபஞ்சத்தோடு கலந்து போறார். அப்போ பௌத்த பிக்குகளினுடைய கூட்டம் நடக்குது அந்த பௌர்ணமியில. அப்ப ஆனந்தருக்கு உள்ள அலோவ் பண்ணல. ஆனந்தர், நீ தகுதி இல்லாதவன், இன்னும் உயர்ந்த அந்த நிப்பானத்தை நீ அனுபவிக்காதவன், நீ வர வேண்டான்ட்டு கட் பண்றாங்க. ஆனந்தருக்கு மனக்குமுறல் அதிகமாகும். நான் புத்தர் கூடயே இருந்திருக்கேன், இவ்வளவு செஞ்சிருக்கேன் புத்தர் கூட அப்படின்னு சொல்லி மனசு குமுறிக்கிட்டே இருக்கு. அடுத்த மாதம் மீட்டிங்காவது நம்ம போகணுமே நினைக்கிறார், முடியல. மனம் ரொம்ப குமுறி 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 கொந்தளிச்சு கொண்டிருக்கு. அப்புறம் அக்செப்ட் பண்றாரு, உண்மையிலே ஞானம் பெறவில்லை, எனக்கு ஞானம் இல்லை, என்னுடைய மனம் புலம்பிக்கிறது, தவிக்கிறது அப்படிங்கிறத அவர் கைவிடுகிறார். எந்த விதமான முயற்சியும் செய்யாமல், சரி உண்மையிலே ஞானம் கிடைக்கவில்லை எனக்கு, நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அக்செப்ட் பண்றார், ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அப்படி படுக்கிறார். படுத்துட்டு அமைதியா நல்லா தூங்கிட்டு இருக்கார். திடீர்னு ஒரு மணிக்கு மெதுவாக எழுந்து உட்கார்றாரு. அவருடைய மனம் அவரை கைவிட்டு விட்டது. அவருடைய போராட்டம் நின்று விட்டது. எந்த போராட்டமும் இல்லாமல் அவருடைய மனம் சலனமற்று இருக்கிறது. பௌத்த பிக்குகள் இதை அறிந்து உடனடியாக ஆனந்தரை அழைத்து அந்த பௌத்த பேரவையில் அவரை இணைத்துக் கொள்கிறார்கள். நம்ம மனசை கைவிட்டுற முடியுமான்னா முடியாது. மனம் மிகவும் தந்திரமானது. அதனுடைய தந்திரத்துல, அதனுடைய பிடியில நம்ம சிக்கிட்டோம்னா மாட்டிக்கிடுவோம். இந்த மனம் நமக்கு வழிகாட்டியாகவும் இருக்கும், நமக்கு துரோகியாகவும் இருக்கும், நமக்கு ஒரு குழி தோண்டவும் செய்யும், நம்மளை அறிவாளியாகவும் காமிக்கும், நமக்கு வாத்தியாராகவும் இருக்கும், நமக்கு ஸ்டூடெண்டாகவும் இருக்கும். அது எல்லா கேரக்டரும் மைண்டுக்கு உண்டு. இந்த மனதை மனதால் புரிந்து அதுல எதுவும் செய்ய முடியாது என்பதை ஒத்துக்கொண்ட போது மனம் உங்களை விட்டு விடுகிறது. அது பொறுமையா ஒரு மரத்தில் ஒரு பழம் பழுத்து அதை மரத்திலிருந்து பிரிந்து வருவது போல உங்களுடைய பொறுமையும் பக்குவமுமே உங்களை மனதிலிருந்து விடுபட வைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் தியானத்தில் உயர்ந்த ஒரு அனுபவத்தை பெற முடியும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.